ஜனநாயகன் அதை இன்னைக்கு விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது தூக்கி ஓரமா வச்சிருவோம். ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஹச் வினோதோட இன்டர்வியூக்காண்டி. கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ராசஸ் ஆரம்பிச்சு 2.5 வருஷம். திரு தளபதி விஜய் அவர்கள், இன்றைய சிஎம், அவரோட கடைசி படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு ஹச் வினோத்துக்கு கிடைச்சதுமே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆக்சுவலி ஹச் வினோத் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அவரோட தொடர்ச்சி இயக்கத்தில் வெளிவந்த படங்களை வச்சு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை அவர் எப்படி எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கும்போது, இந்த 2.5 வருடங்கள் ஜனநாயகனை பற்றின எல்லா பிரச்சனைகளும் தெரியும். அதை விரிவாக இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றின விமர்சனங்களும் நிறைய வந்துருச்சு. அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஹச் வினோத் எப்போ பேசுவார் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காண்டி அவர் பல இணையதளங்களில் பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு கொடுத்த ஆச்சரியத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. ஆக்சுவலி ஜனநாயகன் பற்றி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பேசி அந்த படம் இணையத்துல லீக் ஆகி இவ்வளவு சர்ச்சைகள் வந்தப்போ பேசாத ஒரு ஆள்ல முக்கியமான ஆள் ஹச் வினோத். ஒரு படத்தோட இயக்குனர் தான் ஒரு படத்துக்கு எல்லாமே அப்படின்ற விஷயத்துல ஹச் வினோத் எப்ப பேசுவாரு அப்படின்னு சொல்லி திரைப்படத்துல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை பார்த்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி அவரோட இன்டர்வியூ இணையத்துல எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு இன்டர்வியூவும் பார்க்க எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இந்த மனுஷன்ட்ட எப்படா இப்படி ஒரு நிதானம் இருக்கு, ஒரு சொல் வன்மை இருக்கு, எல்லாத்துக்கும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இவ்வளவு தெளிவா ஒரு மனுஷனால பேச முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஆச்சரியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நான் ஆக்சுவலி எழுதி வச்சிருந்தேன். அதை கோர்வையா சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சின்ன டவுட்னால பார்த்தே ஆக்சுவலி அதை படிச்சிடுறேன். அவர் பேசினதை பத்தி நான் எழுதி வச்ச டைட்டில் ஆன்மீகத்தை பத்தி, அறிவியலை பத்தி, அரசியலை பத்தி, கமலை பத்தி, ஜாலியா இருக்கிற மற்ற இயக்குனர்கள் அவங்களுக்கும் தனக்குமான வித்தியாசத்தை பத்தி, தீரன் திரைப்படத்தை பத்தி, ஏன் சிஎம் இன்னும் மீட் பண்ணாங்கிறத பத்தி, சோசியல் மீடியாவை பத்தி, ஸ்மார்ட் போன் பத்தி, அதை எப்படி பயன்படுத்தணுன்றத பத்தி, கதை எழுதுறத பத்தி, அனிருத் பத்தி, இப்படி அவர் வந்து சான்ஸே கிடையாது. இவ்வளவு உயரத்துல இருந்துட்டு இப்படி ஒரு நிதானத்தோட ஒரு மனுஷனால எப்படி பேச முடியுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஜனநாயகன் திரைப்படத்தை நான் இன்னும் ஒரு திரைப்படத்துறையில வேலை பார்த்தோம்னா அது இணையத்துல வெளியானதை நான் போய் பார்க்கறதுல எந்த வகையிலும் அதை அறம் கிடையாது அப்படின்றதுனால நான் பார்க்கவே இல்லை. அந்த திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அவர் இணையதளங்கள்ல பல யூடியூப் சேனலுக்கு இப்போ ப்ரமோஷனுக்காண்டி பேட்டி கொடுத்துருக்காரு. ரங்கராஜ் பாண்டே, பரத்வாஜ் ரங்கன், அப்புறம் ஆர்ஜே ரோகிணி, சினிமா எக்ஸ்பிரஸ்ல சேனல்ல இப்படி பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு. எனக்கு தனிப்பட்ட முறையில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்ஜே ரோகிணி அவர்கள் எடுத்திருந்த சினிமா எக்ஸ்பிரஸ்ல ஹச் வினோத்தோட பேட்டி தான். அதை கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சரியம் குறையாம கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சொன்ன இப்போ பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலில் இருக்கிற பல விஷயங்களை பற்றி அவர் பேசின எல்லாமே மிக தெளிவா, செறிவா, அட்டகாசமா, சூப்பரா இருந்தது. என்னை கேட்டால் ஜனநாயகன் படம் பார்க்குற எல்லாரும் ஹச் வினோத்தோட இந்த நேர்காணல்களில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. குறிப்பா சோசியல் மீடியாவை அவர் என்னவா பாக்குறாரு, அதுல இருக்கிற நெகட்டிவிட்டியை என்னவா பாக்குறாரு, அது ஒரு மனுஷனை பர்சனலா எந்த அளவு பாதிக்குது, அந்த சோசியல் மீடியாவை நம்ம எப்படி கையாளணும், ஆனா எப்படி கையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி அவர் சொன்ன டீட்டெயிலான அந்த வீடியோவை நான் சொல்றதை விட அவர் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா தான் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். குறிப்பா டிபார்ட்டட் படத்துல வர்ற ஒரு டைலாக்கை மேற்கோள் காட்டி அவர் பேசியிருப்பாரு. நான் பார்த்தே படிச்சுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ப்ராடக்ட் ஆஃப் மை என்விரான்மெண்ட், ஐ வாண்ட் மை என்விரான்மெண்ட் டு பி எ ப்ராடக்ட் ஆஃப் மீ. அதாவது இது தமிழ் அர்த்தம் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா, என் சூழ்நிலையின் விளைவாக நான் மாற விரும்பவில்லை, மாறாக என்னால் என் சூழ்நிலையே மாற வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன். ஆக்சுவலி சோசியல் மீடியாவை பற்றி இவ்வளவு தெளிவான ஸ்டேட்மெண்ட், அதுவும் அவர் சார்ந்த திரைப்படத்துறையிலிருந்தே, டிபார்ட்டட்னு ஒரு திரைப்படத்திலிருந்து அவர் பேசுவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இந்த மனுஷன்ட்ட இருக்க நிதானம், இந்த மனுஷன்ட்ட இருக்க பொறுமை, அவர் வார்த்தைகளை கையாளுற விதம், அது பதில் சொல்ற விதம், இது எல்லாமே எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. இன்னொன்று, ஜனநாயகன் திரைப்படத்தையும் இதுவரைக்கும் அவர் இயக்குன திரைப்படங்களையும் எந்த திரைப்படங்கள்ல நான் முரண்பட்டேன், எந்த திரைப்படங்கள்ல இருந்து நான் விலகினேன் அப்படின்றத பற்றியும் அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியகரமா இருந்தது. இன்னொன்று, இந்த மாதிரி இயக்குனர்கள் ஒரு மாஸ் ஹீரோ கிட்ட போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முரண்படும், அந்த முரண்பாட்டில் இருக்கிற சிக்கல் என்ன,
அங்க இயக்குனர் எந்த இடத்துல தடுமாறுவான், தன்னோட தனித்துவத்துல இருந்து எங்க வேறுபடுவான் அப்படின்னு ரொம்ப எளிமையா யாரையும் காயப்படுத்தாம ரொம்ப ஷார்ப்பா அவர் சொல்லியிருந்தார். ஒரு திரைப்படத்துறையில வேலை பார்க்குற எனக்கு அவர் பேச்சுக்கு பின்னாடி இருந்த லாஜிக்கல்லான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா புரிஞ்சுது. இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட நேர்காணலுக்கு கீழே வந்திருக்க கமெண்ட் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு தூரம் மரியாதையா அவரை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, அவர் 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 அந்த நேர்காணல் மீது அவர் மீது ஆச்சரியப்படுத்துற மாதிரியான கமெண்ட்டுகள் குவிஞ்சுச்சு. எனக்கு ஒரு இயக்குனர் யோசிச்சு பாருங்க, ஜனநாயகன் ஒரு திரைப்படம் 2.5 வருஷம் போராட்டத்துக்கு இடையில அது வந்திருக்கு, இணையத்துல லீக் ஆயிருக்கு, அதை பத்தி இவ்வளவு விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. ஆனா தொடர்ச்சியா அந்த படம் யார் மீது மையம் கொண்டதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும், அது எந்த அளவு அவர் பாதிச்சிருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த படத்தின் வெற்றியின் மூலியமா, இந்த படத்தின் ஹீரோவான இன்றைய முதலமைச்சரான தளபதி விஜய் மூலியமா எனக்கு பாசிட்டிவிட்டியா என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி மட்டுமே அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி கேட்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் அவர் ரங்கராஜ் பாண்டேட்ட கொடுத்த நேர்காணல்ல ரொம்ப தெளிவா, எந்த இடத்துலயும் கோவப்படாம ஆக்கப்பூர்வமா லாஜிக்கலா அவர் பதில் சொன்ன விதம், இப்படி எல்லாமே எனக்கு நிறைய ஆச்சரியத்தை கொடுத்தது. என்ன கேட்டா ஜனநாயகன் படத்தை விட ஒரு படி மேல இந்த படத்தோட இயக்குனரான ஹச் வினோத் கொடுத்த இந்த நேர்காணல்கள்ல இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு எல்லாரையும் சென்று சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகனை போய் பார்க்கலாம், கொண்டாடலாம், ஆடலாம், பாடலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தின் வழியா ஹச் வினோத் போன்ற ஒரு இயக்குனர்கள் தாண்டி வந்திருக்க சவாலான விஷயங்கள் என்ன, அதுல அவங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு நிதானமா ஒரு மனுஷனால எப்படி பேச முடியுது, அத நம்ம கிட்ட எப்படி கொண்டு வரணும், அது வாசிப்பின் வழியா எப்படி அந்த இடத்த அடைய முடியும், ஒரு ஸ்மார்ட் போனை நம்ம ஏன் தவிர்க்கணும், சோசியல் மீடியாவை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு பல விஷயங்களை அவர் பேச 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 எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு தூரம் இவ்வளவு உயரத்துக்கு ஒரு பாப்புலாரிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ரெஸ்பெக்டோட பொறுப்புணர்வோட எப்படிப்பட்ட பதில்களை அவர் தர்றாரு அப்படின்றத நாம பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத அந்த அந்த சினிமா எக்ஸ்பிரஸ்ல இருந்த ஆர்ஜே ரோகிணி ஒரு கேள்வியாவே கேட்டாங்க. இதுல உச்சபட்சமா என்ன ஆச்சரியப்படுத்தின ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஒரு இயக்குனர் ஒரு பார்வையாளனோட பர்ஸ்பெக்டிவ்ல எந்த இடத்துல வரையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், ஒரு பார்வையாளன் இயக்குனரை மன்னிப்பு அப்படின்ற இடத்துல எப்ப கொண்டு போறான் அப்படின்றத பத்தி அவர் கொடுத்த விளக்கம் உண்மையிலே அல்டிமேட்டான ஒரு விளக்கம். அதாவது ஒரு படத்தோட கிளைமாக்ஸ் மாதிரி இருந்தது அவர் பேசின அந்த விஷயம். இது எல்லாத்தையுமே கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக். நன்றி.